சத்தியமேவ ஜெயதே. ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து, அறியாமை என்பதன் பொருள் என்ன குருவே? அந்த அறியாமையை நான் எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்று ஒரு வினாவை எழுப்புகிறார். அப்பொழுது குரு, அறியாமை என்ற சொல் சாதாரண வழக்கிலே இந்த விவகார வாழ்க்கையிலே கல்லாமை அல்லது மூடம் என்ற பொருளிலே இந்த அறியாமை என்ற சொல் விளக்கப்படுகிறது. அதாவது கல்வி கற்காதவர்களை பார்த்து அறியாமையில் இருக்கிறார்கள் என்றும், கொஞ்சம் விஷய ஞானங்கள் இல்லாதவர்களை பார்த்து அவர்களை அறியாமையில் இருக்கிறார்கள் என்றும் இந்த உலகம் விரித்து சொல்லுகிறது. ஆனால் சாஸ்திரம் இந்த அறியாமை என்ற சொல்லுக்கு ஒரு புது வகையான விளக்கத்தை சொல்லுகிறது. சாஸ்திரம் சொல்லுகின்ற இந்த அறியாமை என்பது அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற நிலை. அதாவது ஒரு விஷயம் முற்றிலும் தெரியாத நிலையை அறியாமைன்னு சொல்கிறதில்ல. முற்றிலும் விளங்காத ஒரு விஷயத்தை குறித்து நாம் விவாதிக்க முடியாது. ஏன்னா அது முற்றிலும் தெரியாது, அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியாது. எது ஒன்று குறைவாக தெரிகிறதோ, எது ஒன்று முழுமையாக அறியப்படாமல் இருக்கிறதோ, அதைத்தான் நாம் அறியாமை என்று சொல்லுகிறோம். அப்போ இதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொன்னால் நமக்கு புரிந்துவிடும். அதாவது ஒரு மங்கலான பொழுதிலே ஒரு கயிறை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு அது பாம்பு போல தோன்றுகிறது. இதுதான் அறியாமை. அதாவது அந்த கயிறு முழுமையான வெளிச்சத்திலே தெரிந்து போனால் நாம் அந்த கயிறை பற்றிய அறிவை பெற்று விடுகிறோம். அந்த கயிறு முழுமையான இருட்டிலே இருந்தாலும் இந்த கயிறு புலப்படாது, நமக்கு அதை பற்றிய யோசிக்க தேவையில்லை. ஆனால் அந்த கயிறு பாதி வெளிச்சத்திலே இருப்பதனாலே அந்த கயிறு இன்னொரு பொருளாக நமக்கு தெரிகிறது. அப்போ அந்த அறியாமைக்கு ரெண்டு பெரிய சக்திகள் இருக்கிறது. அறியாமை என்பது இரண்டு சக்திகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் அறியாமை. அது என்ன அந்த இரண்டு சக்தி? ஒன்றுனா இருப்பதை மறைப்பது, இல்லாத விஷயத்தை வெளிப்படுத்துவது என்ற ரெண்டு மாபெரும் சக்திகளை உள்ளடக்கியது தான் இந்த அறியாமை. அதாவது இப்போ இந்த முன்னாடி பார்த்த உதாரணத்தையே நாம் பார்த்தோம் என்றால், இந்த கயிறு மங்கலான வெளிச்சத்திலே மறைக்கப்பட்டு விட்டது. கயிறு அப்படிங்கிறது மறைக்கப்பட்டு விட்டது. அதோட இந்த அறியாமை நம்ம நிறுத்தலை. இதுக்கு மேலே அதை இல்லாத பாம்பை அந்த கயிறின் மேலே ஏற்றி வைத்து அல்லது புதிதாக உற்பத்தி செய்கின்ற சக்தி இந்த அறியாமைக்கு இருக்குது. சரி, இதனால் எனக்கு என்ன சார்? நான் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிற போகிறேன் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கின்ற அறியாமை உண்மையான விஷயத்தை, அதாவது நம்முடைய ஆத்மாவை, இந்த அறியாமை என்பது மங்கலான வெளிச்சமாக இருப்பது போல நமது ஆத்மாவை அறிந்தும் அறியாமலும் இருப்பதனாலே நமக்கு சம்ஸ்காரம் ஏற்படுகிறது, நமக்கு துன்ப நிலை ஏற்படுகிறது. இந்த துன்பம் ஏற்படுவதற்கு எது காரணம் என்று
நாம் ஒவ்வொன்றாக கழித்து 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 ஆராய்ந்தால் இறுதியாக நமது அறியாமை, அஞ்ஞானம் என்பதுதான் நமது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைந்து போகிறது. அப்போ நமக்குள்ள எதை மறைத்தது, எதை உற்பத்தி செய்தது என்று அந்த முன்னாடி சொன்ன அந்த உதாரணத்தோடு பொருத்தி பார்த்தால் நமக்கு புரிந்து போகும். இந்த அஞ்ஞானம் என்னுடைய சுயமாக இருக்கின்ற நான் என்று சொல்வதற்கு தகுதி வாய்ந்த என்னுடைய ஆத்மாவை மறைத்து நான் என்பதற்கு தகுதி இல்லாத நிஜமில்லாத ஒன்றை கயிற்றிலே பாம்பை ஏற்றி வைத்தது போல இந்த ஆத்மாவிலே இந்த சரீரத்தையும், இந்த சரீரம் சம்பந்தமான ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் போன்றவற்றையும் பஞ்சபூதங்களையும் தவறுதலாக ஏற்றி வைத்திருக்கிறது. இந்த அஞ்ஞானம்தான் இருப்பதை மறைத்து இல்லாததை என் மீது சுமர்த்தி வைத்திருக்கிறது. அப்போ இருப்பதும் இல்லாததும் கலந்த நிலையில் நான் என்பதனை பற்றிய அறியாமை, இந்த நான் அல்லாதவற்றை நான் என்று நினைத்து கொண்டிருப்பதனால் என்னை துன்பத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அறியாமைக்கு எதிர்சொல் என்ன என்றால் ஞானம். ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்த உடனேயே இந்த அஞ்ஞானம் காணாமல் போய்விடுகிறது, இந்த அறியாமை காணாமல் போய்விடுகிறது. எப்படி மங்கலான வெளிச்சத்திலே கயிறு பாம்பாக தெரிந்ததோ அதுபோல ஞானிக்கு ஆத்ம தரிசனம் கிடைத்த உடனேயே இந்த பொய்யான அஞ்ஞானம் மறைந்து போகிறது. அப்போ இந்த அஞ்ஞானம் என்பது நிஜமானதாக இருந்தால் ஞானம் வந்ததும் அஞ்ஞானம் மறையாமல் இருந்திருக்க வேண்டும். அப்போ ஞானம் வந்தவுடனேயே எது மறைந்து போகிறதோ, எது காணாமல் போகிறதோ அதை சாஸ்திரம் மித்யா என்ற பொருளிலே சொல்லுகிறது. அப்போ இந்த அஞ்ஞானம் என்பது ஒரு மித்யா. இது என்ன சார் புது சொல்லா இருக்கே மித்யா அப்படின்னா, இருப்புக்கும் இல்லாமைக்கும் இடைப்பட்டுள்ள ஒரு நிலை இருக்கிறது. அது வெறும் காட்சியாக இருக்கிறது. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அதற்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ உதாரணத்திற்கு இரவிலே நடந்து செல்லுகிறோம், ஒரு பனை மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்ட பனைமரத்தை மேலே ஒரு துணி சுத்தப்பட்டிருக்கிறது. நாம் புதிதாக பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு திருடன் தலையிலே முக்காடை போட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பது போல தோன்றுகிறது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பக்கத்தில் ஒருத்தர் வர்றாரு, லைட் அடித்து பார்த்தோன்னே அது பனை மரம் என்பதும் துணி என்பதும் தெரிந்து போகிறது. அப்போ இதுவரை நமக்குள்ளே இருந்த ஒரு திருடன், ஒரு பயம் எல்லாமே மறைந்து போகிறது. அப்போ ஞானம் வந்த உடனேயே எது மறைந்து போகிறதோ அதெல்லாம் மித்யா. அப்போ இந்த அஞ்ஞானம் என்பது இந்த அகில உலகமே என் மீது அறியாமையால் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்ற ஞானம் என்ற அறிவு வந்தவுடனேயே இந்த உலகத்திற்கென்று இருக்கின்ற சத்தா, இருப்பு அல்லது இந்த உலகத்திற்கென்று இருக்கின்ற இந்த மெய்த்தன்மை மறைந்து போகும். இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மெய் என்ற தன்மை மறைந்து போகும். நான் என்ற அந்த ஆத்மா ஒன்றுதான் மெய் என்பது புரிந்து போகும். ஆக இந்த அறியாமை என்பது நமக்கு தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பூமியானது சுழன்று கொண்டிருக்கிறது.
சூரியன் இருக்கிற இடத்துலையே இருந்துகிட்ருக்கு. ஆனால் நாம் தினசரி என்ன மாதிரி பார்க்குறோம்? ஒரு சூரியன் உதிப்பது போலவும் சூரியன் மறைவது போலவும் நிலவு வருவது போலவும் நிலவு தேய்வது போலவும் இப்படி பல்வேறுபட்ட வகையில் நாம் இல்லாத விஷயத்தை இருப்பது போல பார்க்கிறோம். ஆம், அதுபோல் தான் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதுபோல் இந்த அகிலம் வெறும் நாம ரூபங்கள் தான் என்பதனை நாம் அறியாமல் நமது துன்பத்திலே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். அப்போ ஆத்ம அறிவு ஏற்பட்ட உடனேயே இந்த அனாத்மா என்பது வெறும் மித்யா என்பது புரிந்து போகும். இந்த உலகம் மித்யா என்பது தெரிந்து போனால் நமது வாழ்க்கை பூரணம் பெற்று நான் பூரண பொருளாய் இருக்கிறேன் என்ற ஞானம் நமக்குள்ளே தெளிவு பெறும். எனவே அறியாமை என்பது இருப்பதை இல்லாமல் செய்வதும் இல்லாமல் இருப்பதை இருப்பதாக காட்டுவதும் தான் அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார். சத்தியமேவ ஜெயதே.